ஹலோ மக்களே, வெல்கம் டு நோமேடிக் பிசி கேமிங். இன்னைக்கு நம்ம கிவ்அவேஸ் பற்றி பேச போகிறோம். அண்ட் மோரோவர் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு குட்டி வீடியோ தான். ஸோ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 7-8 சப்ஸ்கிரைபர் வேணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறையா ஃப்ரீ கேம்ஸ் அப்டேட், ஃப்ரீ கிவ்அவேஸ் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கொடுக்குற ஆதரவில் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருந்து உங்களுக்கு நிறைய கிவ்அவேஸ் அண்ட் உங்களுக்கு நிறைய கண்டென்ட், ஒரு வேல்யூவான கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது. இதையெல்லாம் நீங்கள் காட்டுற உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் மூலியமாக மட்டும்தான் எனக்கு இதெல்லாம் வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ப்ரைம் கேமிங்கில் இருக்கோம். ஸோ ப்ரைம் கேமிங்கில் டாம் ரைடர், சாண்டியாரோ அண்ட் சாண்டியாரோ 4 இதெல்லாமே இப்போ கிவ்அவேயில் இருக்குது. நீங்கள் கிவ்அவே கிளைம் பண்ணணுன்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் டிஸ்கவுண்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அங்கே எல்லாத்துக்குமே ஃப்ரீ கிவ்அவேஸ் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அது எப்படி கிளைம் பண்ணுறேன்னா, ரெடீம் கோடு வரும். முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இது கிவ்அவே ஒரு வாட்டி தான், யாராச்சும் ஒருத்தர் தான் கிளைம் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு யார் வரீங்களோ அவங்க நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ முதல் ஆளுக்கு முதல் உரிமை. இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என்னால் எல்லாத்துக்கும் பண்ண முடியும். அதுவும் ஒரு அப்புறம் தான் என்னால் எல்லாத்துக்கும் பண்ண முடியும் நம்புகிறேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டாக யார் போய் கிளைம் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே நிறையா கிவ்அவேஸ் போயிட்டுருக்கு. அண்ட் ப்ரைம் இல்லாதவங்க அது அவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட ப்ரைம் இருக்கணும்னா அந்த கிவ்அவேஸ் இல்லை. ஸோ ப்ரைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஒரு கிவ்அவே ஆன் தி வே வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன் வித் மீ. ஸோ அடுத்து நம்ம ஸ்ட்ரீம் போய்க்கலாம். ஸ்டீமில் இப்போ 60% ஆஃபோட சம்மர் சேல் போயிட்டுருக்குது. இங்கே டெட் ஸ்டாடிங் டேரக்டர்ஸ் கட் ஒரு 267க்கு ஒரு நல்ல ப்ரைஸ் தான். அண்ட் ரிவ்யூஸும் வெரி பாசிட்டிவ் தான். இது ஒரு நல்ல கேம். அதுவும் இந்த ப்ரைஸுக்கு இது ஒரு நல்ல கேம்னு நல்ல கேம். மோரோவர் இது ஒரு நல்ல ஸ்டோரி மோட் இது எல்லாமே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இது நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த கிளைம் பண்ணிக்கோங்க. இது 26 ஜூனோட இந்த கேம் முடியுது. ஸோ கிளைம் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, ஓகே, அடுத்தது என்னன்னா டெத் லூப். இது ஃப்ரீயாக கொஞ்ச நாள் முன்னாடி ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்னன்னா அது 2500 கேம் உங்களுக்கு 5 தராங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரில. அண்ட் பார்த்துக்கோங்க. பட் ஃப்ரீயாக கிளைம் பண்ணாதவங்க இந்த கேமை நீங்கள் ஒரு 500 கொடுத்து கிளைம் பண்ணுறதுக்கு வருத்தான்னு கேட்டால் ஒர்த்து தான். ஏன்னா 2500 கொடுத்து வாங்குறத விட இப்போ இங்கே 500 கொடுத்து வாங்கலாம். பட் ஃப்ரீயாக கிளைம் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செஞ்சு நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. நல்லா தான் இருக்குது கேமு. நானும் விளையாண்டு பார்த்தேன் ஃப்ரீ கிளைம் பண்ணி. அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா ஃபீஃபா. இங்கே ஃபீஃபா பார்த்தோம்னா 200 தராங்க. ஸோ 1000க்கு ஏன்னா ஃபீஃபா 26ஓடது வரப்போகுது. ஸோ இது ஃபீஃபா 25 200 தராங்க. மோரோவர் இது ஒரு நல்ல டீல் தான். ஏன்னா இது ப்ளே ஸ்டேஷன்லலாம் பார்த்தோம்னா 6000 வித்துட்டு இருந்தாங்க. பிசிலே 3000 வரைக்கும் போச்சு இந்த கேம். பட் இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் ஒரு 200 தராங்க. நான் கிளைம் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக ஃபீஃபா தான் வாங்கினேன். அண்ட் அது கூட GTA 5ம் வாங்கினேன். அண்ட் அடுத்து பார்த்தோம்னா ஃபார்கரையோட ஃப்ரான்ச்சைசி சேல் போயிட்டுருக்கு. 70-80% ஆஃப். இது ஒரு நல்ல டீல். ஸோ இந்த டீலில் என்னென்னா, ஃபார்கரை 6 3000 வித்துட்டு இருந்தது. இப்போது ஒரு 750க்கு தராங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் ஃபார்கை ஃபேன்ஸாக இருக்கீங்களோ அவங்க நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. அதில் ஆன்லைனும் இருக்குது, மல்டிப்ளேயர் இருக்குது. இது ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். அட்வென்ச்சர்ஸ், ஆக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். மோரோவர் சொல்லப்போனால் GTA 5 அந்த மாதிரி தான் இருக்கும். நான் இன்னும் இந்த கேம் முழுசாக நான் விளையாண்டு பார்க்கல. ஸோ கூடிய சீக்கிரம் நானும் இதை வாங்கி விளையாடணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு நான் எப்போ வாங்குறேன் என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் நிறைய ELSS பேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பேஸ் கேம் போதும் இப்போ வரைக்கும். இந்த பேக் எதுவும் வேணால் நீங்கள் சேர்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா இப்போ அடுத்தது என்னென்னா ஃப்ரீ கேம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ கேம்ஸில் நல்ல நல்ல ஃப்ரீ கேம்ஸ்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஃப்ரீ கேம்னு பார்த்தோம்னா, பேப்பர்ஸ் ப்ளீஸ் த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ப்ரிவ்யூவும் பார்த்தேன். இது ப்ரிவ்யூவும் கிராஃபிக்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது இந்த கேமில். மோரோவர் பார்த்தோம்னா இது ஓவர்லிமிங் பாசிட்டிவ்னு வருது. ஸோ நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கிளைம் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இது நல்ல கேம் தான். ஸோ இது என்னென்னா ஸ்டோரி கேம்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கான கேம் இது. அண்ட் இதோட ஸ்பெக் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஆவரேஜாக இது
நல்ல ஒரு பேசிக் லேப்டாப் இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வேணுமான்னு கேட்டால் கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படாது. 500 எம்பி இருந்தாலே போதும். பட் 500 எம்பிக்கு இது ஒரு நல்ல கிராஃபிக்ஸோட ஒரு நல்ல கேம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேம்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது போக்கோ. இது வந்து ஒரு ஃபன்னான கேம்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் பசில்ஸ் அண்ட் ஸ்டோரி ரிச் கேம். ஸோ இதில் ஸ்டோரியும் இருக்கும் அண்ட் மோரோவர் நீங்கள் பசில் சால்வ் பண்ணிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த கேம் இது ஒரு நல்ல கேமாக இருக்குது. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் இந்த கேமுமே. மிஸ் பண்ணாமல் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இது எத்தனை நாளைக்கு ஃப்ரீயாக இருக்க போகுதுன்னா தெரில இந்த ஃப்ரீ கேம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க கொஞ்சம் கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா குங்ஃபூ ஃபரி ஃபரி யா. ஸோ குங்ஃபூ ஃபரி ஆர் சம் குங் ஃபரி ஐ திங்க் ஸோ. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ரெட்ரோ ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஃபைட்டிங் அண்ட் காமெடி ஆக்ஷன்ஸ் நிறைஞ்ச கேமாக தான் இருக்க போகுது. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு லைக் ஜாப்பனீஸ் டைப் ஆஃப் கல்ச்சர்ஸ் அவங்களோட இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நாசி லைக் ஜெர்மன்ஸ்க்கும் ஜாப்பனீஸ்க்கும் ஏதோ வேர்ல்டு வாரோ சம்திங் லைக் தட் ஏதோ ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நீங்கள் நல்லா இருக்கும் பிகாஸ் பாசிட்டிவ் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் விளையாண்டவங்க எல்லாமே இந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாமே நல்ல கேமாக தான் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தா சில்ட்ரன் ஆஃப் கிளே. ஓகேங்களா. ஸோ சில்ட்ரன் ஆஃப் கிளே இது வந்து ஒரு அட்மாஸ்பியரிக் டிடெக்டிவ் அண்ட் ஹாரோ அட்வென்ச்சர்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு மாதிரி கலந்து உங்களுக்கு வர்றது. அட்வென்ச்சர்ஸும் இருக்குது, டிடெக்டிவ்ஸும் இருக்குது, ஹாரரும் இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ. ஆக்சுவலாக இந்த மாதிரி கலந்து நான் விளையாடுவேன். ஹாரரும் வேணும் எனக்கு வந்து. அதே மாதிரி அதே சமயத்தில் கொஞ்சம் யோசித்து வேலை டிடெக்டிவ் லைக் பசில் சால்விங்கில் டிடெக்டிவாக யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் அட்வென்ச்சராகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி லைக் உங்களுக்கு அட்வென்ச்சராகவும் உங்களுக்கு வேணும்னா இந்த ஒரு இருக்கும். பட் இதுவுமே பார்த்தோம்னா ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஓவராலாக நல்ல ஒரு ரிவ்யூவால் தான் இருக்குது. ஸோ சில்ட்ரன் ஆஃப் கிளே கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் முன்னாடி தான் இதை கிளைம் பண்ணுறேன். ஓகேங்களா. ஐ ஹவ் ஆடட் டு மை லைப்ரரி. ஸோ ஓகே, நான் இப்போ சைன் அவுட் பண்ணால எனக்கு இது வரல. பட் ஃபார் ஷுர் ஐ எம் கோயிங் டு கிளைம் திஸ் கேம். அண்ட் அடுத்தது என்னன்னா சைக்கோ பம் இந்த கேம் வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக பேர் சொல்ல வரல. சைக்கோ பாம்ப் அப்படின்னு ஏதோ கேமு. இது வந்து ஒரு ஹாரர் ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் தான். அனிமி ஸ்டைல் இருக்கும். ஸோ அனிமி கேம் லவர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அனிமி ஸ்டைலில் தான் இருக்க போது. அனிமி ஸ்டைலே சைக்கலாஜிக்கலான ஹாரர் கேம். ஸோ இது ப்ரிவ்யூமே நல்லா தான் இருக்குது. அண்ட் ரிவ்யூஸ் பார்த்தோம்னா வெரி பாசிட்டிவ் அண்ட் ஓவர்லிங் பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இந்த கேமும் மிஸ் பண்ணாமல் கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ எம் ஆல்சோ கோயிங் டு கிளைம். இதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கோசரம் நான் இப்போ எதுவும் கிளைம் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஒன்ஸ் நான் வீடியோ எடுத்தோன்னா நானும் போய் கிளைம் பண்ணிடுவேன் இது எல்லாமே. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். இது ஆக்சுவலாக மொபைல் ஃபோன்லேயும் இந்த கேம் இருக்குது. பட் இது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது மொபைல்லையுமே. பட் பிசி கேமுக்கும் இப்போ வந்திருக்கு, ஃப்ரீயாக வந்திருக்கு. ஸோ இது பார்த்தோம்னா எபிசோடு 5 வரைக்கும் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 5 வரைக்கும் தான் இந்த எபிசோடில் இருக்கும் போல். ஒரு குட்டி கேம் தான் போல். பட் ஆனால் இது ஒரு ஸ்டோரி ரிச் கேம். அண்ட் இது வந்து உங்கள் சாய்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரியான உங்கள் டிசிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கேமே முழுக்க முழுக்க ரன் ஆக போகுது. இது நான் மொபைல் ஃபோனில் விளையாண்டுருக்கேன். பட் மொபைல் ஃபோனில் விளாடும் போதே எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிச்சான கிராஃபிக்ஸ்லையும் வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த கேம். ஆக்சுவலாக நான் கேமுக்கு ரொம்ப லைக் பண்ணிட்டேன். பட் என்னன்னா நம்ம Peggy கொஞ்சம் 16. மூளையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் இந்த கேமை கொஞ்சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் நடுவுலலாம். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல கேம் தான். இது நீங்கள் ட்ரைம் பண்ணிக்கோங்க. அண்ட் கடைசி இப்போ பார்க்க போகிறேன்னா அரோரா ஹில்ஸ் சாப்டர் 1. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு மிஸ்ட்ரி பசில் நிறைந்த கேம் தான். அண்ட் கிராஃபிக்ஸும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா. அண்ட் மோரோவர் ரிவ்யூஸும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்போதுமே எப்போ எடுக்கிறதா இருந்தாலும் சரி இது ஒரு நல்ல பாசிட்டிவான கேம் அண்ட் ஒரு நல்ல கேம் மட்டும் தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது ஃப்ரீ கேம்ஸ் எல்லாமே அப்படி தான். ஸோ பெய்ட் கேம்ஸுமே உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் மெயின்ஸ்ட்ரீமான கேம்ஸ் எல்லாமே தான் கொஞ்சம் பெய்டில் இருக்கும். ஸோ ஆஃபர்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல கேம்ஸ் எந்தளவு ஆஃபரில் இருக்கோ அதெல்லாம் நான் கொண்டு வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த கேமே அரோரா ஹில்ஸுங்கிறது இது ஒரு அட்வென்ச்சருக்கும் பசிலும் கலந்த கேம்.
மோரோவர் சொல்லப்போனால் இது ஒரு மிஸ்ட்ரி பசில் அட்வென்ச்சர் இது எல்லாமே மிக்ஸான ஒரு கேம் தான் இது. அண்ட் இதுக்கான ஓவர்லேவிங் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே இருக்குது. பட் இதுக்கான ஸ்பெக் என்னென்னா இன்டிகிரேட்டட் ஜிஎஃப்எக்ஸ் கார்டு இருந்தால் போதும்னு போட்டிருக்கு. ஸோ ஒரு 1.5 ஜிபி அவைலபிள் ஸ்பேஸ் வேணும் இந்த கேம் விளையாட. அண்ட் இது எல்லாமே ஒரு நல்ல கேம்ஸ் தான். ஸோ இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் உங்களுக்கு என்ன மாதிரி கேம்ஸ் உங்களுக்கு கிவ்அவே வேணும். அண்ட் நம்ம கிட்ட டெய்லி லைவ் போயிட்டுருக்கோம் நம்ம கேமில், நம்ம சேனலில் நிறைய லைவ்ஸ் அண்ட் கேம் பிளேலாம் போயிட்டுருக்கு. அதையும் நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கிறதா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் அண்ட் ஒவ்வொரு லைக்குக்கும் எனக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷன் தான். இதெல்லாம் உங்களோட அன்பையும் உங்களோட கேர் அண்ட் சப்போர்ட்டும் எனக்கு அது நீங்கள் காட்டுற மாதிரி தான். ஸோ இன்னும் நிறையா கேம்ஸ் கிவ்அவேஸ் அண்ட் சேல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. இன்னும் லைனாக உங்களுக்கு நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மோரோவர் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான கிவ்அவேஸ் வேணும், இல்லை உங்களுக்கு என்ன மாதிரியான கேம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை லைவ்லேயோ இல்லை கேம் பிளே வீடியோவோ நான் போடுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ நோமேட்ஸ். ஸோ சூன் சீக்கிரம் இன்னொரு ஒரு ஆஃபர் வீடியோ ஒரு கிவ்அவே லைக் ஃப்ரீ வீடியோ சந்திப்போம். தென் பாய்.